ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்தனாக தோன்றிய பகவான். வழங்கியவர் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். இத்தம் நிருத்ரிய கிருஷி தேவ ஜஷாவதாரைர் லோகான் விபாவயஷி ஹம்ஷி ஜகத் பிரதீபான் தர்மம் மகாபுருஷ பாஷி யுகானுவிருத்தம் சன்ன கலௌ யத் அபவஸ்திரி யுகோ சத்வம். எம்பெருமானே, மனிதன், மிருகம், சாது, தேவர், மீன், ஆமை என பல்வேறு ரூபங்களில் அவதரித்து அதன் மூலமாக முழு படைப்பையும் பராமரித்து ஒவ்வொரு யுகத்திலும் அசுர கொள்கைகளை நீங்கள் வதம் செய்கிறீர்கள். இதனால் எம்பெருமானே, நீங்கள் தர்மத்தின் பாதுகாவலராக திகழ்கிறீர்கள். கலியுகத்திலோ நீங்கள் உங்களை பரமபுருஷ பகவானாக வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. எனவே நீங்கள் திரியுக அல்லது 3 யுகங்களில் மட்டும் தோன்றக்கூடிய இறைவன் என்று அறியப்படுகிறீர்கள். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டம் 9ஆம் அத்தியாயம் பதம் 38. மகாபிரபுவை பற்றிய குறிப்பு. இங்கே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றிய விசேஷ தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் முழுமுதற் கடவுளாவார். ஆயினும் அவர் சன்ன என அழைக்கப்படுகிறார். சன்ன என்றால் மறைக்கப்பட்டவர் அல்லது நேரடியாக தோன்றாதவர் என்று பொருள். ஏனெனில் அவர் ஒரு பக்தராக தோன்றினார். ரூப கோஸ்வாமி அவரை கிருஷ்ணரின் அவதாரமாக அடையாளம் கண்டார். சார்வபௌம பட்டாச்சாரியார், ரூப கோஸ்வாமி மற்றும் இதர பக்தர்கள் உட்பட சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள், மகாபாரதம் என பல இடங்களில் அவர் அவதாரமாக உறுதி செய்யப்பட்டுள்ளார். ஓர் அவதாரம் என்பவர் மாபெரும் பக்தர்கள் மற்றும் சாஸ்திரங்களின் கூற்றுகளால் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் மற்றொரு இடத்தில் மேலும் ஒரு கூற்று காணப்படுகிறது. கிருஷ்ணவர்ணம் திவிஜா கிருஷ்ணம் சங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயைர் யஜந்தி ஹி சுமேதசஹ. கரபாஜன முனிவரால் வெவ்வேறு யுகங்களுக்கான வெவ்வேறு அவதாரங்கள் குறித்து மன்னர் நிமியிடம் பேசப்பட்ட போது சைதன்ய மகாபிரபுவை பற்றிய மேற்குறிப்பிட்ட கூற்று காணப்படுகிறது. சைதன்ய மகாபிரபு விருந்தாவன தாச தாகூரால் யுகதர்ம பாலோ என்று வர்ணிக்கப்பட்டுள்ளார். இங்கே அவர் சன்ன கலவ் என்று அழைக்கப்படுகிறார். கலியுகத்தில் அவர் நரசிம்ம தேவர், வாமன தேவர், ராமச்சந்திர பகவான் ஆகியோரை போன்று தோன்றுவதில்லை. அவர் ஒரு பக்தராக தோன்றுகிறார். ஏன்? இது அவருடைய மிக மிக கருணை வாய்ந்த அவதாரமாகும். கருணையே வடிவான அவதாரம். மக்கள் மிகவும் முட்டாள்களாக இருப்பதால் அவர்களால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடிவதில்லை. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் என்று கிருஷ்ணர் கூறிய போது இவர் எல்லா தர்மங்களையும் விடும்படி கட்டளையிடுகிறாரே, இது சரியா என்று மக்கள் சந்தேகிக்கின்றனர். எனக்கு கட்டளையிட நீங்கள் யார் என்று கேள்வி எழுப்புகின்றனர். இதுவே தற்போதைய நிலை. கட்டளையிடுவது கடவுளாகிய கிருஷ்ணரின் பணி. நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அவர் நமக்கு கட்டளையிடும் போது யார் இவர்? நமக்கு இப்படி கட்டளையிடுகிறாரே, எல்லாவற்றையும் துறக்க சொல்லி கூறுகிறாரே என்று முட்டாள்தனமாக நினைக்கின்றோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய என்று கிருஷ்ணர் கூறும்போது நான் பல்வேறு தர்மங்களை உருவாக்கி வைத்துள்ளேன், இதனை எவ்வாறு கைவிட முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். நம்முடைய இத்தகைய எண்ணங்களினால் அதே பகவான் மீண்டும் சைதன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். ரூபரின் மூலமாக அணுகுவோம். சைதன்ய மகாபிரபுவினை ரூப கோஸ்வாமி வணங்கினர். நம் அனைவருக்கும் சைதன்ய மகாபிரபுவை வணங்க வேண்டும் என்று சிபாரிசு செய்தார். இதனால் நாம் அவரை ரூபரின் மூலமாக அணுகுதல் வேண்டும். ரூப கோஸ்வாமி நம்முடைய குரு ஆவார். நரோத்தம தாச தாகூர் கூறியுள்ளார், ரூப ரகுநாதபதே ஹைபே ஆகுதி கபே ஹாம புஜப ஷேஷுகல பீரிதி. பரமபுருஷ பகவானின் தெய்வீக நிலையை நாம் புரிந்து கொள்ள விரும்பினால் நாம் குரு பரம்பரையின் வழிமுறையை ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். இல்லாவிடில் அது சாத்தியமல்ல. ரூப ரகுநாத பதே ஹைபே ஆகுதி பக்தியின் வழிமுறை முழுவதும் பணிவை அடிப்படையாக கொண்டதாகும். கிருஷ்ணர் அதையே விரும்புகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய, நீங்கள் கிருஷ்ணரை அணுக வேண்டுமெனில் பணிவுடன் இருத்தல் அவசியமாகும். கிருஷ்ணர் இங்கு இல்லை, நான் யாரிடம் பணிவாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் நீங்கள் பணிவுடன் செயல்பட வேண்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முட்டாள்களாக இருக்கும் கட்டுண்ட ஜீவன்கள் அனைவருக்கும் கருணையை வழங்குவதற்காக இந்த யுகத்தில் தோன்றினார். கிருஷ்ண உணர்வை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதை அவர் தானே சுயமாக கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த கீர்த்தன வழிமுறையினை இன்றும் நீங்கள் காணலாம்.
பிறையாகையில் சைதன்ய மகாபிரபு கீர்த்தனத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது ரூப கோஸ்வாமி அவரை நமஸ்கரித்து பிரார்த்தனை செலுத்தினர். அதுவே ரூப கோஸ்வாமிக்கும் சைதன்ய மகாபிரபுவிற்கும் இடையிலான முதல் சந்திப்பாகும். அந்த முதல் சந்திப்பிலேயே அவர் சைதன்ய மகாபிரபுவை புகழ்ந்துரைத்தார். நமோ மகா வதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஜே நம. கிருஷ்ண பிரேமையை விநியோகம் செய்யும் நீங்கள் மிக மிக கருணை வாய்ந்த அவதாரமாவீர். இவ்வாறாக சைதன்ய மகாபிரபு சன்ன அவதார, அதாவது மறைக்கப்பட்ட அவதாரமாக உள்ளார். அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே ஆயினும் கிருஷ்ண பிரேமையை வழங்குவதற்காக வந்த காரணத்தினால் அவர் ஒரு கிருஷ்ண பக்தரை போல செயல்பட்டார். அவர் மறைக்கப்பட்டிருந்தார். நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அவர் நேரடியாக கட்டளையிடவில்லை. அவர் தன்னுடைய கட்டளையை வேறு விதமாக வழங்குகிறார். பணிவுடன் கிருஷ்ணரை அணுகுதல். நாம் நம்மை பணிவுடன் ஒப்படைக்காவிடில் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறுதல் என்ற கேள்விக்கு வாய்ப்பே இல்லை. சில நேரங்களில் பெயரளவிலான அயோக்கிய அறிஞர்கள் நான் ஏன் என்னை பணிவுடன் ஒப்படைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகின்றனர். நம்மை ஒப்படைப்பதே சைதன்ய மகாபிரபுவின் போதனையாகும். திருநாதபிஷூனிசேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனியா சதாஹரி. நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க விரும்பினால் இந்த கொள்கையினை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். திருநாதபிஷூனிசேன, புல்லை விட பணிவாக இருக்க வேண்டியது அவசியம். தெருவில் உள்ள புல்லை ஒவ்வொருவரும் மிதிக்கின்றனர். அது ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. தரோர் அபி சகிஷ்ணுனா, மரத்தை விட பொறுமையுடன் இருக்க வேண்டும். மரமானது அதிகமான உதவிகளை வழங்குகிறது. பழம், பூ, இலை, நிழல் போன்ற பலவற்றை அது நமக்கு வழங்குகிறது. இவ்வளவு நன்மைகளை வழங்கும் போதிலும் நாம் அதனை வெட்டுகிறோம். ஆனால் அது எந்த எதிர்ப்பும் தெரிவிப்பதில்லை. நான் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்தேன், நீங்கள் ஏன் என்னை வெட்டுகிறீர் என்று மரம் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை, பொறுத்து கொள்கிறது. அதனால் தான் சைதன்ய மகாபிரபு தரோரபி சகிஷ்ணுனா என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமானினாமானதேன, ஒருவன் எந்த ஒரு மதிக்கத்தக்க பதவியையும் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் எல்லாருக்கும் எல்லாவித மரியாதையையும் வழங்க வேண்டும். அமானினாமானதேன கீர்த்தனியா சதாஹரி. நாம் இந்த தகுதிகளை பெற்றுவிட்டால் அப்போது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினை எந்த தொந்தரவுமின்றி நம்மால் கீர்த்தனம் செய்ய முடியும். இதுவே தகுதியாகும். சைதன்ய மகாபிரபு இந்த கொள்கைகளை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. நா சைதன்யாத் கிருஷ்ணாத் ஜகதி பரதத்வம் பரம் இஹ. சைதன்ய மகாபிரபு பரம்பொருளாகிய பரம தத்துவமே ஆவார். கிருஷ்ணரே பரம்பொருள். ஆயினும் சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரிடமிருந்து வேறுபடாதவர் ஆவார். யத் அத்வைதம் பிரம்மோபனிஷதி. அத்வைதிகளும் உபனிஷதங்களும் பிரம்மன் என்று யாரை குறிப்பிடுகின்றனரோ, பரமாத்மா என்று யோகிகள் யாரை குறிப்பிடுகின்றனரோ, பகவான் என்று யார் குறிப்பிடப்படுகிறாரோ அவரே சைதன்ய மகாபிரபு ஆவார். பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய மூன்றும் பரமபூரண உண்மையின் மூன்று அம்சங்களாகும். ஆகவே இங்கு சைதன்ய மகாபிரபு ஒரு பக்தன் எப்படி பணிவில் இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். அதாவது வெட்டினால் கூட மறுப்பு தெரிவிக்காத மரத்தை போன்று ஒரு பக்தன் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். கிருஷ்ணரை உணர்தல் எளிது. பகவான் மனித சமுதாயத்தில் மட்டும் தோன்றுவதில்லை. அவர் ஆமையாக வருகிறார், நரசிம்மராக வருகிறார், வாமனராக வருகிறார், மேலும் பல்வேறு இதர ரூபங்களிலும் வருகிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், மரங்களுக்கு மத்தியில் நான் அரச மரம், மிருகங்களுக்கு மத்தியில் நான் சிங்கம். இவ்வாறு தன்னுடைய தன்மைகளை கிருஷ்ணர் பல்வேறு விதங்களில் சுட்டிக்காட்டுகிறார். கிருஷ்ணரை எவ்வாறு உணர வேண்டும் என்பதை அவரே விளக்கியுள்ளார். நீங்கள் உங்களுடைய சொந்த வழிமுறையினை முயற்சி செய்தால் அவரை உணர இயலாது. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் எந்த சிரமமும் கிடையாது. கிருஷ்ணர் கூறுகிறார், ரசோஹம் அப்ஷு கௌந்தேய, எனதருமை அர்ஜுனா, நானே நீரின் சுவையாவேன். நீரை பருகாதவர் யாரேனும் உள்ளனரோ? மிருகம் கூட நீரை பருகுகிறது, மனிதனும் நீரை பருகுகிறான். ஆனால் நீரின் சுவை கடவுளாக உள்ள போதிலும் மிருகத்தினால் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. மனிதனால் அதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே மனிதன் மிருகத்திடமிருந்து வேறுபட்டவனாவான்.
நாமும் மிருகங்களை போன்று நீரை பருகிவிட்டு கிருஷ்ணரை உணராவிடில் அப்போது நாமும் மிருகமாகி விடுகிறோம். நாம் எத்தனை முறை நீரை பருகிறோமோ அத்தனை முறை நம்மால் கிருஷ்ணரை நினைக்க முடியும். இவ்வாறு கிருஷ்ணரை நினைப்பதே பக்தியின் வழிமுறையாகும். எனவே ஒவ்வொரு முறை நீங்கள் நீரை பருகும் போதும் கிருஷ்ணரை நினைவு கொள்ளுங்கள். அது உங்களுடைய பக்தி தொண்டாக அமையும். இதில் என்ன சிரமம் உள்ளது? சிரமமே இல்லாத போதிலும் அயோக்கியர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாகம் ஏற்படும் போது அனைவரும் நீரை பருகுகின்றனர். நீரின் சுவையானது உங்களுடைய தாகத்தை தணிக்கின்றது. அச்சமயத்தில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் தன்னை நீரின் சுவையாக கூறியுள்ளார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அப்போது நீங்கள் கிருஷ்ணரை உடனடியாக நினைவு கொள்வீர்கள். நீங்கள் கிருஷ்ணரை நினைத்த மாத்திரத்தில் அது பக்தி தொண்டாக ஸ்மரணமாக ஆகுகிறது. இதில் என்ன சிரமம் உள்ளது? பிரபாஸ்மி சசி சூரியயோ, நானே சூரிய சந்திரனின் ஒளியாவேன். சூரிய ஒளியையும் சந்திர ஒளியையும் பார்க்காதவர் யார்? பகல் நேரத்தில் நீங்கள் சூரிய ஒளியையும் இரவில் நிலவொளியையும் காண்கிறீர்கள். நிலவொளியையும் சூரிய ஒளியையும் காணும் போது இந்த ஒளி கிருஷ்ணரை குறிப்பிடுகிறது என்று நினைப்பதில் என்ன சிரமம் உள்ளது? இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு பொருளை பார்க்கும் போதும் கிருஷ்ணரை நினைவிற்கொள்ளும் போது அது ஆன்மீகமாக மாறிவிடுகிறது. கிருஷ்ண பக்தி தொண்டு செய்வதாக அர்த்தம். ஆரம்பத்தில் இது கடினமாக இருந்தாலும் பயிற்சி செய்ய செய்ய உங்கள் மனதில் கிருஷ்ணர் பதிய தொடங்கி விடுவர். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் சாக்ஷாத் ராதா கிருஷ்ணரிலிருந்து வேறுபடாதவர். அவர் பக்தியை கற்பிக்க வந்த பகவான், பக்தனாக பகவான். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் கிருஷ்ணர் போதித்துள்ளார். ஆயினும் அயோக்கியர்களான நம்மால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதனால் கிருஷ்ணர் மீண்டும் வருகிறார். இந்த அயோக்கியர்கள் என்னை புரிந்து கொள்ள தவறிவிட்டனர். நான் தற்போது என்னுடைய சொந்த நடத்தையின் மூலமாக ஒரு கிருஷ்ண பக்தன் ஆவது எவ்வாறு என்பதை கற்றுத்தரப் போகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் நினைத்து அவ்வாறு அவதரித்தவரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. அவர் தனது சொந்த நடத்தையின் மூலமாக பக்தியை கற்பிக்கின்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்தராக அவதரித்துள்ள போதிலும் அவர் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உதாரணமாக, யாரேனும் ஒருவர் என்னுடைய உடலை பிடித்து விடும் போது அவர் எவ்வாறு பிடித்துவிட வேண்டும் என்பதை காட்டுவதற்காக இவ்வாறு பிடியுங்கள், அவ்வாறு பிடியுங்கள் என்று நான் அவருடைய கைகளை பிடித்து கற்றுக் கொடுக்கலாம். அதுபோலவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணராக உள்ள போதிலும் பக்தி தொண்டை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய ராதா கிருஷ்ணன ஹே அந்நிய. கிருஷ்ணரும் சைதன்ய மகாபிரபுவும் வேறுபட்டவர்கள் அல்ல. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. இது சாஸ்திரங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் சன்ன கலௌயத் அபவ என்று கூறப்பட்டுள்ளது. நரசிம்மதேவர், வாமன தேவர் அல்லது ராமச்சந்திரரை போன்று அவர் கலியுகத்தில் நேரடியாக அவதரிப்பதில்லை, ஆனால் பக்தராக அவதரிக்கின்றார். அதனால் சில நேரங்களில் திரியுக, 3 யுகங்களில் தோன்றுபவர் என்று அவர் அறியப்படுகிறார். அதாவது 3 யுகங்களில் அவர் வெளிப்படையாக தோன்றுகிறார். 4வது யுகமான கலியுகத்தில் பக்தராக தோன்றுகிறார். இதனால் திரியுக என்று அறியப்படுகிறார். சைதன்ய மகாபிரபுவின் அவதார ஸ்தலம் மாயாப்பூரில் உள்ளது. நீங்கள் விரும்பினால் அந்த பிரம்மாண்டமான பெரிய அழகான கோயிலுக்கு சென்று வரலாம். அதை பற்றிய விவரங்கள் கேட்பதற்கு உங்கள் அருகாமையில் உள்ள இஸ்கான் கோயில்களில் பக்தர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்போதும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை நினைவு கூர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த என்று உச்சரிப்போமாக. இது எங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். அனைவரும் கிருஷ்ண பக்தி செய்து நித்தியமான உலகிற்கு செல்வோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.